என்ன இருந்தாலும் அமைச்சர் கீர்த்தனா அப்படி பேசியிருக்க கூடாதுங்கய்யா. அதாவது முதலமைச்சர் விஜய் ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறாரு. இவங்க பட்ஜெட்டில் என்னெல்லாம் இருக்கணும்னு பேசின வீடியோவை எடுத்து போட்டு இது பூரா சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஃபயராக இருக்குது. மினிஸ்டர் வந்து இதெல்லாம் இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னும் போடுறாங்க. அப்படி என்ன தான் பேசுனாங்க, அதுவும் தாவேக்கா அரசை வந்து அவங்க பேசுனதை வச்சு ரிவீட் அடிக்கிற அளவுக்கு என்னதான் இருக்கு. நம்மளே சொல்றதை விட அவங்க வாயாலே கேட்கறது தான் நல்லா இருக்கும். வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு சாரி வேணாம், எங்களுக்கு கொலுசு வேணாம், எங்களுக்கு பாத்திரம் நகைகள்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். எந்த கட்சி இங்க யாரு இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, இந்த கேள்விகளை கண்டிப்பா பெண்கள் கேட்கணும். அதாவது சேலை வேண்டாம்னா இந்த ஒரு சேலையோட சேர்த்து பட்டு சேலை அதனோட சேர்த்து அண்ணனுடைய சீராக 1 கிராம் அப்படிங்கிற ஒரு சவரன் 8 கிராம் ஒரு எங்களுக்கு சேலை வேணாம், அண்டா குண்டா வேணாம், இதெல்லாம் எதுவும் வேணாம், எங்களுக்கு வேலை வேணும். நேற்றைக்கு வேலை வேண்டாம், வேலை வேண்டும், ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டும். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதலாமே ஐயா. அது கேட்கறது இதுதான். இப்போ நேற்றைக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை மேடம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும்ல. இண்டஸ்ட்ரி குறித்து இது ஒன்றும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லைங்கிறதும் ஒரு பெரிய விமர்சனமாகவே வைக்கப்பட்டது. அது அடுத்து அதை நம்ம மேற்கொண்டு இதில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை நீங்கள் கேட்கணும். அதுதான் அவங்க சொன்னதில் ரொம்ப முக்கியமானது. அப்போ இது வரைக்கும் இருக்கிறவங்க செய்யலைன்னா அடுத்து நாங்கள் ஏன்னா அதில் இது அவங்க வந்து டிவிகே சார்பாக தான் அந்த இதில் பேசியிருப்பாங்க. அந்த ஆல் விமன் பார்ட்டிசிபென்ட் பேனலா இருந்தது கட்சி சார்ந்து. அடுத்து இது குறைப்பு திட்டம் டைம்லைனோட சொல்லுங்க. பெண்கள் வேலை வாய்ப்பு ரோட் மேப் எங்களுக்கு மாவட்ட வாரியா கொடுங்க. வெளிப்படையான ஜெண்டர் பட்ஜெட் எவ்வளவு எங்கு செலவாகிறதுன்றதையும் சொல்லுங்க. ஆஷா அங்கன்வாடி ஒர்க்கர் பெண் தொழிலாளர்களுக்கு ரெகுலரைசேஷன் திட்டம் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் வந்து தெருவில் வந்து உட்கார மாதிரியான திட்டங்கள் தான் நீங்க வந்து இப்போ வரைக்கும் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேஃப்டி ஆடிட் பப்ளிக் ரிப்போர்ட்டோட எங்களுக்கு கொடுத்து இது எல்லாமே நீங்க கொடுக்கணும். இது வந்து நாங்க சேரிட்டியா கேட்கல, இது ஒரு உரிமை பட்டியலோட நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். அதாவது குற்ற குறைப்பு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இப்போ இன்றைக்கு நம்ம 3 மாதங்கள் அவங்க இருக்கிறதுல எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு எதுவும் டேட்டா இருக்கா? வேலை வாய்ப்பு மாவட்ட வாரியா ஒரே ஒரு லிஸ்ட்டை மட்டும் வேணால் மேடமோ இல்லது அவங்களே கூட சொல்லட்டும், இல்லை மற்ற யார் வேணாலும் எடுக்கட்டுமே. நேற்றைக்கு வழக்கமாக அங்கே மேலே ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் போட்டாங்கன்னா எந்தெந்த மாநிலம் பேர் இருக்கு, எவ்வளோ வாட்டி வந்திருக்குன்னு நம்ம தேடுவோம். தேடிட்டு தமிழ்நாடு 0 அப்படின்னு போட்டலாம். நம்ம கடந்த காலத்தில் பட்ஜெட்டில் பேரை கூட சொல்லலையே அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம், விமர்சிச்சிருக்கோம். இதெல்லாம் நடந்திருக்கு. பேரை கூட போடலன்னா உங்களுக்கு மாநிலத்து மேலே அந்த அளவுக்கு இருக்கான்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாவட்டங்கள் எத்தனை மாவட்டங்களுடைய பெயர் நேற்றைக்கு பட்ஜெட்டில் உச்சரிக்கப்பட்டது, அவங்க இருக்கக்கூடிய தொகுதியாகிய அவங்க தொகுதி பேரோ அல்லது அவங்க மாவட்டத்தினுடைய பெயரோ எவ்வளவு முறை உச்சரிக்கப்பட்டதுன்னு மேடம் சொல்லட்டுமே. அப்போ நீங்கள் மாவட்ட ஸ்பெசிஃபிக்காக இதில் கொடுமை என்னென்னா 5 ஸ்பெஷல் பட்ஜெட் பேக்கேஜ் போடுவோன்னு அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதில் அதை நீங்கள் அப்படியே ஒரு பேக் எண்டுக்கு போனோம்னா இதுக்கு சிறப்பு திரைப்படம் போடுவாங்கள்ல, உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி இந்தியாவில் முதன்முறையாக 5 சிறப்பு திட்ட நிதிநிலை அறிக்கைன்னு 5ன்னாங்க. நான் சரி ஒருவேளை ரகசியமாக வச்சுருந்து 5 வெவ்வேறு பேக்கேஜஸாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்னு பார்த்தா ஒரே பட்ஜெட் பேக்கேஜ் தான். அதில் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரியான ஸ்பிளிட் அப்ஸும் கிடையாதுங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி மாவட்ட வாரியில் அதில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு அப்படின்னு மாவட்ட பெயர்களோட சில மாவட்டங்களை குறிப்பிட்டு அதுக்கு ஸ்பெஷல் கன்சர்ன் கொடுத்து அதுக்கு தனியாக நாங்கள் நிதி ஒதுக்கோன்லாம் கொடுத்தாங்க. எல்லா மாவட்டத்தினுடைய பெயரே வரலன்னா உள்ள என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிற கேள்வி வரும். இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தால் அவங்க அந்த மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அவங்க லிஸ்ட்டு போட்டு எதுவுமே அந்த பட்ஜெட்டில் இல்லை. அதுதான் முக்கியம். ஆஷா அங்கன்வாடி பணியாளர்கள் முறைப்படுத்தல இருந்தாங்க. அவங்க சொன்னது 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு கான்ட்ராக்சுவலாக உள்ள வந்தனாலே அத்தனை பேருக்கும் அவங்கள உறுதிப்படுத்துவோங்கிறது வேலை வாய்ப்பு. அது ரெகுலரைசேஷன் வருதோ இல்லையோ சம்பளம் சமமாக்குவோம். நாங்கள் முதல்ல ஒரே வேலை செய்கிறோம், சம வேலை சம ஊதியம். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் பே கமிஷனில் என்ன பே கமிஷன் இன்றைக்கி இருக்கோ அதனோட சேர்த்துட்டு அதில் அவங்களுக்கான இதெல்லாம் ஏற்றுறது டிஏடிஏ மற்ற விஷயங்கள் இவ்வளவும் என்ன சேலரியோ அதே சேலரி தான் கான்ட்ராக்சுவலுக்கு வர்றவங்களுக்கும் கொடுப்போம்னு அதுவும் தான்றது முறைப்படுத்தப்பட்டதா. மாவட்ட வாரியாக பெண்களுக்கு ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெண்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை கேட்டாங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆக்சசபிள் எல்லாமே நாங்கள் சேரிட்டியாக கேட்கல, இட்ஸ் ரைட், நாங்கள் உரிமையாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உரிமையோடு நம்ம கீர்த்தனா அவர்களை கேட்க வேண்டியது. மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் பேசுனதெல்லாம் பட்ஜெட்டில் எங்கே
மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, தொழில்துறை சார்ந்து நேற்றைக்கு என்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் தெளிவாக பேசி, இல்லை அது குறித்து விளக்கங்கள் கொடுத்து, இல்லை நீங்கள் அதில் ஐ மீன் எதிர் நீங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை, இண்டிவிஜுவலாக வீடியோஸ் செலவாக பண்ணி தள்ளுறாங்க. கடன் எதுக்கு வாங்குறாங்கன்னா வட்டி கட்டுறதுக்கு தான் கடன் வாங்குறாங்க அப்படின்லாம் கடந்த காலங்களில் விமர்சிச்சுட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எதிர்கால தேவைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதே இல்லை அப்படியெல்லாம் கடுமையான விமர்சனங்களை கடந்த காலங்களில் முன் வச்சுட்டு இன்றைக்கி பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அதே 10.8, எந்த மாற்றமும் இல்லை. கடந்த காலங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருந்ததோ கடந்த 10 ஆண்டுகளில் அதே அளவு தான் இப்போவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நோ சேஞ்ச் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் அந்த பட்ஜெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ஷன்றது, அதாவது நமக்கான லயபிலிட்டி அதுக்கும் ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபிக்கும் இடையில் இருக்க அந்த இதுங்கிறது 27.01% இருக்குது. இது மத்திய அரசு அனுமதித்திருக்கக்கூடிய அளவுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் இதுவே ரியல் நம்பரானா இல்லை. ஏன்னா மெட்ரோக்கு ஒரு 9,000 கோடி நம்ம கை காசை போட்டிருக்கோம். அதை அவங்க திரும்ப கொடுத்துட்டா அந்த பர்சன்டேஜ் இன்னமும் குறையும். அலோவ் பண்ண லெவலுக்கு கீழே இருக்கிறதே கூட இன்னும் ஒரு 0.46% குறையும்னு நேத்தப்ப கொடுக்குறாங்க. அப்போ மத்திய அரசு கொடுக்காததுனால அந்த 10,000 கோடி நிதி நம்ம போட்டு மெட்ரோ ஃபேஸ் 2 செஞ்சுருக்கோம். திரும்ப கொடுக்காத மத்திய அரசுக்கிட்ட கேட்கணும்னு நாங்கள் வலியுறுத்த போகிறோன்னாச்சும் ஒரு வார்த்தை வரணும் இல்லை. நீங்கள் பர்சன்டேஜ் இது தாண்டி நம்ம இந்த லீக்கேஜுக்கு பின்னாடி வருவோம். மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படிங்கிறது ஏறத்தாழ இந்த நினைவுகள் இருந்தால் 2019-18 அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ்லேருந்தே சொல்லியிருப்பாங்க. தொடர்ச்சியாக மோடி வரும்போது அவர் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு கொடுக்க வேண்டியதை கொடுங்கிறத கேட்டது. புதுசா திட்டம் கூட இல்லை, விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிங்கயான்னு கூட்டணிக்குள்ளே இருந்த போதும் கூட அதை வருத்தத்தோடு அவர் பதிவு செஞ்சு இன்னமும் தர வேண்டி இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணதுலேருந்து கடந்த 5 ஆண்டுகள் அது பிடிஆர் ஆகட்டும், தங்கம் தென்னரசு ஆகட்டும், அவங்க ஃபோக்கஸ்டாக கேட்ட கேள்விகள்ங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. நீங்கள் நிதியை வாங்கிட்டீங்களா? அப்போ சென்ட்ரல் ஷேர்லேருந்து இங்கே வர வேண்டியது கடந்த 3 மாதங்களில் உங்களுக்கு வந்துருச்சானா அதையும் குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு இவ்வளவு சண்டை போட்டே அவங்க அம்மையாக தான் கொடுத்தாங்க. அமைதியாக இருந்தால் அதை விட குறைச்சி தான் கொடுப்பாங்கன்னா இது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு பலன் தரக்கூடியதுங்கிற கேள்வி நமக்கு எழும். கேட்டு பெறாததை நாங்கள் மௌனத்தின் மூலமாக இணங்கி போய் பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் இதில் காட்டியிருக்கணும். இன்னும் இந்த சமகிர சிக்ஷா ஃபண்டு வரல தமிழ்நாட்டுக்கு. ஸோ இதான் அவங்க அது நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கிட்டா அவங்க உடனே சேங்ஷன் பண்ணுறான்னு தான் இங்கே இருக்காங்க. நவோதயா ஸ்கூலில் அந்த கேஸ் போகும்போது உச்சநீதிமன்றம் அது ஒரு விதமான கடுமையான கேள்விகளை எழுப்பி வச்சுருக்குது. நீங்கள் மட்டும் பிரச்சனை பண்ணுறீங்க, அங்கே படித்தா என்னென்னலாம் நீதிபதிகள் கேட்டு வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் இல்லை, அது எங்களுடைய பாலிசி டிசிஷன் நிற்க போகிறாங்களா, அந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, இப்படி ஒன்று இருக்குன்னே முதல்ல இந்த அரசு வெளியில் சொல்லுதா, அது பிரச்சனை தாங்கிறதுல இருக்காங்கிறதே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ லீக்கேஜ் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் சொன்னது நேற்றைக்கு நான் திரும்ப திரும்ப கிடைச்ச இடத்துலலாம் கேட்டால் இந்த ஊழல் பட்டியலில் பட்ஜெட்டோடு சேர்த்து வெளியிடுவோம் நீங்களே ஏன் வெளியிடவில்லை அப்படின்றது. எப்போ தான் வெளியிடுவாங்க? எதுவும் டைட் சொல்லியிருக்காங்களா? அதாவது வெளியில் போகிறத உள்ளே கொண்டு வந்துட்டா எல்லாத்தையும் செஞ்சிடலான்னாங்க. அவங்க 30% வெளியில் போகுதுன்னே ஒரு கடந்த காலத்தில் பேசியிருக்காங்க. சிஎம்சார் ஃபண்டாக 30%. இவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, எப்படி செய்வீங்க? சிஎம்சார் ஃபண்டாக வெளியில் போகிற அந்த 30% உள்ள அப்படியே லபக்குன்னு கொண்டு வந்து போட்டுருவோம், அதை வச்சு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 30% சிஎம்சார் ஃபண்டுங்கிறது இப்போ பார்ட்டி ஃபண்டாக மாறிடுச்சு. பார்ட்டி ஃபண்டு எத்தனை பர்சன்டேஜ்னு இப்போ சொல்ல மாட்டுறாங்க. இல்லை இந்த ஆட்சியிலையுமா இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மட்டும் பார்ட்டி ஃபண்டு பழசு அந்த 30% சிஎம் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ சிஎம் ஃபண்டுன்னு சொல்றது இல்லை, மாற்றம்ன்றதால அதுக்கும் பேரை மாற்றிட்டாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு பேர் மாறிடுச்சு. அந்த 30% மாறிடுச்சு. இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்ல மாட்டுறாங்க, வெறும் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொல்கிறாங்க. அது எந்த முந்தின வாட்டியாச்சும் அதை சொல்லும்போது திமுக எங்களை என்ன சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது தான் நாங்கள் தான் பேரையே சொல்லினாங்க. நேற்று அவங்களும் பார்ட்டி ஃபண்டாக பேசிட்டு போங்கன்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டாங்களா. இப்போ இது எவ்வளோ தான் வந்துருச்சா, ரெவென்யூ டெபிசிட்டை மீட்டரலாமா, ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குது? அதுதான் இப்போ டிஎம்கேனுடைய இடைக்கால பட்ஜெட் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி இந்த ரெவென்யூவை மீட் எடுக்க போகிறீங்க, இந்த உங்கள் திட்டத்தெல்லாம் எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லும்போது 2 சொன்னாங்க. ஒன்று எங்களுடைய சொந்த வரி வருவாயை நாங்கள் உயர்த்துவோம்,
சொந்த வருவாய் உயர்த்துவோம், மாநில அரசினுடைய வருவாய், மாநில அரசினுடைய வருவாயை உயர்த்துவோம். ரெண்டாவது லீக்கேஜ் எல்லாம் அடைச்சிருவோம். இதனால நாங்கள் கொண்டு வந்த மத்திய அரசு கேட்க மாட்டோம். ஆமாம், அது சொல்லலை, அர்த்தம் அதுதான். ஸோ வந்து இப்போ வருவாய் உண்மையிலேயே இப்போ இவங்க எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்டிமேட்னா இப்போ இது வரைக்கும் வந்த வருவாய் கிடையாது, இந்த ஒரு வருஷம் முழுக்க நாங்கள் பெறப்போகிற வருவாய் அப்படிங்கிற எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்களான்னா ஒன்றுமே கிடையாது. டிஎம்கே போன இடைக்கால பட்ஜெட் வெளியிட்டப்போ அவங்க சொன்ன வருவாய் வந்து 3,44,575 கோடி. இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது வந்து 3,50,000 கோடி. ஸோ இதில் வந்து ஒரு 5,000 கோடி தான் அதிகமாக்குற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 5,000 கோடி அதிகரிப்புமே கூட டெண்டர்களை முறைப்படுத்தி இருக்கிறோம், ரெகுலரைசேஷன், வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணுறாங்க. டாஸ்மாகில் சரக்கு கொடுக்குற கம்பெனிகளுக்கு நாங்கள் சார்ஜ் போட்டிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா. இதனாலையும் கிடையாது, டெண்டரை சரிப்படுத்தி 6,000 கோடி, அதில் ஒரு 1000 கோடி. அதாவது பாட்டில் வாங்குற கம்பெனிகள்கிட்டருந்து பர்ச்சேஸ் கொள்முதல் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து வால்யூம் அடிப்படையில் அவங்களுக்கான கட்டணம் அது வந்து நேரடியாக அரசாங்கமே, இவ்வளோ நாள் அது பார்ட்டி ஃபண்டாக போயிட்டு இருந்துச்சு, இனிமேல் அது அரசாங்கமே வாங்கிக்க போகுது. இப்போ தானே கட்டணம் போடுறாங்க, இதுக்கு முன்னாடி சரி இதுக்கு முன்னாடி இப்போ போட்டாங்களாங்கிறத அவங்க தெளிவு முன்னாடி போட்டு அது கவர்மெண்ட்டுக்கு வராமல் பார்ட்டி ஃபண்டாக போயிட்டு இருந்துச்சான். அதை வந்து இனிமேல் கவர்மெண்ட்டே வாங்குறதுக்காக கட்டணம் போட்டு அதில் ஒரு 1000 கோடி உள்ளே கொண்டு வராங்க. இந்த தனியார் பள்ளியிலேருந்து வந்து கம்ப்ளைண்ட் இது பண்ணாங்களா, அந்த மாதிரி இவங்க டாஸ்மாக் பீவரேஜ் ஒன்று யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒரு கேஸை போட்டுட்டோம், அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வருவாய் உயர்ந்துருக்குதுன்னா இது வந்து ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூ உயர்ந்து இந்த வருவாய் உயர்ந்துருக்குதான்னு கேட்டால் அதில் இன்னொரு வெர்ஷன் வைக்கிறாங்க. என்னென்னா கிராண்ட் இன் எய்டு அப்படிங்கிற பேரில் ஒன்றிய அரசு கொடுக்கறது வந்து அது ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டு தான் போகும். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகரிப்பு தான் இந்த அதிகரிப்பே தவிர பெரிய அளவுக்கு வரி வருவாயில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே காட்டலை. அப்போ வரி வருவாய் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 2,800 கோடிக்கு மேலே குறைஞ்சிருக்குது வரி வருவாய் போன பட்ஜெட்டை காட்டிலும் இந்த பட்ஜெட்டில். ஸோ இதுதான் வந்து வருவாய் குறைந்திருக்கிறது. அப்போ லீக்கேஜ் அடைக்கப்படலை. லீக்கேஜ் அடைச்சி அதனால தான் கேட்குறது. நீங்கள் சொல்கிற லீக்கேஜ் குவான்டிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா தான் அது ரெவன்யூ டெஃபிசிட்லேயோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேயோ எத்தனை சதவீதம் தெரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு பேச முடியுங்கிறது தான். அதாவது மொத்த வருவாய் வந்து 3.5 லட்சம் கோடி இல்லைங்களா, அதில் 30% வந்து லீக்கேஜ் சிஎம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 30%னா 1 லட்சம் கோடிக்கு மேலே வரும். 1,20,000 கோடியாச்சும் வரும். ஆமாம், அப்போ அதில் சேர்த்தோம்னா 4.5 லட்சம் கோடியை தாண்டி போயிடும் வருவாய். அப்போ இவங்க எவ்வளோ வருவாய் காட்டுறாங்க? 3.5 லட்சம் தான் காட்டுறாங்க. இல்லை அதில் அவங்க ஒரு விளக்கம் சொல்லலாம். அந்த 1.5 வெளியில் போனாலும் அந்த 3.5 1.5 தான் திரும்ப உள்ள சேர்த்தா நீங்கள் இது இப்படி ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா? அந்த படம் அந்த படம் தானே இது. நான் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தேன், 1 ரூபா கொடுத்தீங்க, என்ன வாங்க 2 பழம் வாங்கினுங்க, ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கன்னா நீங்கள் இப்போ அவங்க என்ன அது அப்படி ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. அதில் அவங்க நேரடியாக கொடுக்கல, அவங்கள பல இடங்களில் டிஃபெண்ட் பண்ண, இல்லை அது ஒரு வரவேற்கக்கூடிய சிலர் கொடுத்தது. அது அதாவது டெண்டரில் தொடங்கி எல்லாத்துலேயும் வேல்யூவை கூட்டி போட்டிருக்கிறாங்க, ஆனால் குறைந்த தரத்தில் தான் செஞ்சாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ அது திரும்ப வந்துன்னா கஜானாவுடைய அளவு ஏறுமானா ஏறாது. இப்படி ஒரு இதுன்னா இப்போ லீக்கேஜ் கொண்டு போனாங்கிறதுனா எப்படி நிரூபிக்க போகிறீங்க? இந்த லீக்கேஜ் திரும்ப சேர்த்ததுனால பழைய ஸ்டேட்டஸே தான் இருக்கும்னா அப்போ அதில் என்ன பலன் இருக்குது? அல்லது இப்போ இது மொத்தமுமே ஒரு ஊதி பெரிதாகப்பட்ட பிம்பமாக மட்டும்தான் வச்சுருக்கீங்களான்னு கேள்வி. அதுதான் இப்போ விஷயமே. மொத்தமாக இப்போ பார்ட்டி ஃபண்டுங்கிறத நிரூபித்து சட்டையை பிடிச்சி உலுக்கி உள்ளே எடுத்து போடுறது. பார்ட்டி ஃபண்டை நிரூபிக்க முடியல, சரி பார்ட்டி ஃபண்டை வச்சு ஒரு 2 கேஸை போட்டு 2 பேரை உள்ளே வச்சுட்டாவது நாங்கள் சாதிச்சிட்டோம்னு காட்டலான்னு நினச்சாங்க. அதுவும் நீதிமன்றம் பண்ண முடியல, நீதிமன்றம் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற அந்த வாதம் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் முற்றிலுமாக அடிபட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டினுடைய அவுட்கம். இதில் இன்னொரு ஆங்கிள் ஆக்சுவலாக நேற்று விவாதத்தில் இன்னொரு பேனலிஸ்ட் வச்சார், நம்ம அதை கிராஸ் செக் வேணாலும் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த ஒயிட் பேப்பரில் ரெவென்யூ டெஃபிசிட் குறைஞ்சது ஒரு 80,000 to 90,000 கோடி வரும்னு இவங்க ஒரு 40 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களாம். நேற்றுக்கு பார்த்தா ரெவென்யூ டெஃபிசிட் 55,000 கோடி தான் இருக்குது. அப்போ ஒயிட் பேப்பரில் பயமுறுத்துறதுக்கு கிளப்பி விடுறதுக்காக நீங்கள் சொன்னீங்களான்னு ஒரு கொஷனை ரைஸ் பண்ணார். ஏன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது அவங்க இதெல்லாம் குறைச்சி டேர்ம்ஸை பேஸ் ரெஃபரன்ஸை அந்த எண்ணிக்கையெல்லாம் மாற்றி
அதில் இது பண்ணியிருக்காங்க மேனிபுலேட்டடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில இதை வச்சார். இப்போ நீங்கள் இப்போ 90,000 கோடி ஏன் வரலங்கிற கேள்வி வருது இல்லை, அப்போ நீங்கள் டேட்டா வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே மேனிபுலேட் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வியும் வரும். டேட்டா வச்சுட்டு யார் யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் டேட்டா வச்சு ஒவ்வொருத்தரும் இதில் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நிறைய திட்டம் பார்த்தோம்னா பேர் எக்கச்சக்க லிஸ்ட்டு வருது. அதில் நிறைய திட்டங்கள் வந்து ரொம்ப குறைவான தொகை, ஆனால் பேர் பெரிய பேர் பெத்த பேர். எந்த எலெக்ஷன் சொல்றாரு? இந்த எலெக்ஷனா 24 எலெக்ஷன் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸா ஒரு திட்டம். அந்த திட்டம் பார்த்தோம்னா பெரிய திட்டமாக பேர் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வருது, எல்லா நியூஸ்லேயும் பயங்கரமாக ஹைலைட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து 139 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எத்தனை ஸ்கூலுக்குன்னா அது அவங்களே சொல்லியிருக்காங்க 10,000 ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 10,000 ஸ்கூலுக்கு 139 கோடி அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு 1,30,000 வருஷத்துக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணோம்னா மாதம் 10,000 ரூபா. ஸோ மாதம் ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துட்டு அதில் அந்த 10,000 வச்சு அந்த ஸ்கூலை அப்படி என்ன புதுசாக க்ளீன் பண்ணுற முடியும்? அந்த கேள்வியெல்லாம் வருது. இல்லை, அது நீங்கள் லேபருக்கு கொடுப்பீங்களா? ஸ்கூலுக்கு ப்ளீச்சிங் பவுடர்லேருந்து ஃபெனாயிலில் இருந்து நீங்கள் ரெகுலராக அதுக்கான விஷயங்களா? அதில் ஆக்சுவலாக 24 மணி நேரம் கண்காணிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா சிசிடிவி. இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் சிசிடிவிக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி நான் உடனே சொல்லிடுறேன். சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் ஒரு சும்மா ஒரு ஃப்ளோர் ஆஃபீஸு மேலே ஒரு சின்ன ரூமு அப்படின்னு இருந்தாலே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மாதம் 5,000லேருந்து 6,000 கேட்பாங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ கிளாஸ் ரூம் இருக்கும் ஒரு ஸ்கூலில், கிரவுண்டு இருக்கும், ஒரு ஸ்கூல் டாய்லெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இது எல்லாத்தையும் க்ளீனாக சூப்பர் க்ளீன், வெறும் க்ளீன்லாம் இல்லை, சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் இப்படி வச்சுக்கணுன்னா அதுக்கு மாதம் 10,000 ரூபாய் வச்சு எப்படி வச்சுக்க முடியும்? இப்படி சிசிடிவி சொல்லுங்கள். சிசிடிவிங்கிறது எனக்கு இப்போ இவங்க கொடுக்குறதுல சம்பளம் கொடுத்தாலே அதனோட சேர்த்து நீங்கள் இதுலேயும் பிபிபி மாடலில் ஓட்டுற போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது தனியாக சம்பளம். அதை தாண்டி அந்த இதெல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு. இது போக சிசிடிவினா அது இன்ஸ்டாலேஷன் சார்ஜிலேருந்து நீங்கள் பார்க்கணும். 24 மணி நேரம்னும் போது நீங்கள் அதுக்கான ஸ்டோரேஜ்லேருந்து இவ்வளவும் இதுவே பெரிய தொகையாகமே எங்கேருந்து வாங்க போகிறீங்க? கொடுத்து அந்த 139 அதுக்கே சிசிடிவிக்கு அதனுடைய பேக்கிங்கு செலவு பண்ணிட்டா அப்புறம் பெருக்கிறதுக்கு ஆளில் இருந்து பொருள் வாங்காமல் அப்படியே விட்டுருவீங்களா சிசிடிவி வச்சுட்டுன்னு கேள்வி வருது. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் பூரா சிசிடிவி வைக்கணும்னு சொல்லி வச்சாங்களான்னு தெரில. அது ஒரு பக்கம். ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வராங்களாம், யாராவது யார் வரா என்ன போகிறாங்கன்னு கண்காணிக்க சிசிடிவி கேமராவை கைட்டிட்டு போகாமல் அதுக்கு வேறு பாதுகாப்பு போட வேண்டிய தேவைகளும் வரும். ஏன்னா அரசு பள்ளிகளுக்கு உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரிலாம் போடுறதுக்கு இல்லை. பல நேரங்களில் இந்த விடுமுறை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்குள்ளே போய் சட்டவிரோதமாக மது அருந்துனாங்கன்னுட்டு அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பாதுகாப்பு தேவைங்கிறது கரெக்டு. அதில் ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ பள்ளி இருக்கும்போது முதல்ல 100 கேம்பஸ் மட்டும் எடுக்கிறீங்க? இது என்ன சோதனை ஓட்டமான ஒரு கேள்வி வருது இல்லை? இந்த 100 என்ன பேசிஸில் செலக்ட் பண்ண போகிறீங்க? மேடம் கீர்த்தனா அவர்கள் கேட்ட மாதிரி மாவட்ட வாரியாக அது எவ்வளோன்னு ஒரு லிஸ்ட்டு பிக் பண்ண போகிறது எப்படி? அப்போ ஏற்கனவே இருக்கிற மாடல் ஸ்கூலில் காமராஜர்னு மாதர் பள்ளியின் பேரை மாற்றிட்டு அதில் மட்டும் செய்ய போகிறீங்களா? இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஆக ஒரு தெளிவை விடவும் இன்னும் கூடுதல் குழப்பத்தை நோக்கி தான் நகர்த்தியிருக்கிறார்கள். மேபி இந்த வீடியோனா நம்ம பேசுனதில்லை, அவங்க வீடியோவே திரும்ப வைரல் ஆகிறதுக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் அப்படி என்ன சிறப்பாக வந்திருக்குன்னு விலைக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா கூட எஜுகேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் போடுறாங்களா, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கல்ல, வருதான்னு பார்ப்போம்.